கட்சியின் டாஸ்மாக் குடோன் சுமைப்பணி தொழிலாளர்கள் ஒருங்கிணைப்பு குழுவின் 3வது கோவை மண்டல மாநாடு நடந்தது. இந்த மாநாட்டில் கோவை மண்டலத்தின் பல்வேறு பகுதியில் டாஸ்மாக் குடோன்களில் பணியாற்றும் சுமைப்பணி தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய மாநில தலைவர் சவுந்தரராஜன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது டாஸ்மாக் குடோனில் நீண்ட காலமாக பணியாற்றும் சுமை தூக்கும் தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்றும், டாஸ்மாக் குடோனில் பணியாற்றும் பணியாளர்களுக்கு ஒரு அடையாள அட்டை வழங்க வேண்டும், மேலும் அங்கு பணியாற்றும் பணியாளர்களுக்கு ஓய்வறை, குளியலறை போன்ற அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை இந்த மாநாட்டின் மூலம் தமிழக அரசுக்கும் டாஸ்மாக் நிர்வாகத்திற்கும் வலியுறுத்துவதாக தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் போயர் தெருவை சேர்ந்த முத்தையன் என்பவர் 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஜோதிடம் மற்றும் சுவாமி குறி சொல்லும் தொழில் செய்து வருகிறார். இவருக்கும் வாசுதேவனூர் கிராமத்தைச் சேர்ந்த ஆனந்த் என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டு பின்னர் நாளடைவில் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக இருவருக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக ஆனந்த் சின்னசேலம் காவல் நிலையத்தில் முத்தையன் மீது புகார் கொடுத்தார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து முத்தையனை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் சிறையிலிருந்து வெளியே வந்த முத்தையன் வாசுதேவனூர் கிராமத்தில் இருந்து தனது வீட்டிற்கு சென்றபோது அங்கு 7 லட்சம் மதிப்பீட்டில் அடங்கிய வீடு மற்றும் பொருட்கள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டதை கண்டு அதிர்ச்சி அடைந்து இது தொடர்பாக சின்னசேலம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். மேலும் வீட்டை இடித்து தரைமட்டமாக்கிய ஆனந்த் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முத்தையன் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து சின்னசேலம் போலீசார் ஆனந்தை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள கும்பக்கரை அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளான வட்டக்கானல், பாம்பார்புரம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த தொடர் கனமழையால் அருவியில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. இந்த நிலையில் இன்று வார விடுமுறை தினம் என்பதால் கும்பக்கரை அருவியில் ஐயப்ப பக்தர்கள் உள்ளிட்ட சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. மேலும் ஆர்ப்பரித்து கொட்டி வரும் அருவி நீரில் குளித்து மகிழ்ந்து சென்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ நித்திய சுமங்கலி மாரியம்மன் திருக்கோயில் ஐப்பசி தேர் திருவிழாவில் நடைபெற்ற பெருஞ்சலங்கை ஆட்டம் களை கட்டியது. ஸ்ரீ நித்திய சுமங்கலி மாரியம்மன் மற்றும் செல்லாட்டியம்மன் ஆஞ்சநேயர் திருக்கோயில் ஐப்பசி திருவிழாவில் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் திருவீதி உலா வந்த நிலையில் சென்னிமலை தமிழன் பெருஞ்சலங்கை குழுவின் சலங்கை ஆட்டம் காண்போரை மெய் சிலிர்க்க வைத்தது. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் முன்னாள் பேரூராட்சித் தலைவர் PC ராமன் 9ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு பன்னந்தூர் அரிமா சங்கம், கோவை சங்கரா கண் மருத்துவ மையம் மற்றும் காரிமங்கலம் ஸ்ரீ PCR மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி இணைந்து தருமபுரி மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கத்தின் நிதியுதவியுடன் 87வது இலவச கண்புரை பரிசோதனை முகாம் காரிமங்கலத்தில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் இம்முகாமில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பெட்ஷீட், தலையணை உள்ளிட்டவற்றை வழங்கினார். தூத்துக்குடி அருகே உள்ள பொட்டலூரணி கிராமத்தில் விவசாய நிலங்கள் மற்றும் காற்று மாசை உருவாக்கும் மீன்கழிவு ஆலைகளை மூட வலியுறுத்தி மற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் மீது காவல்துறையினர் போட்டுள்ள பொய் வழக்குகளை திரும்பப் பெற வலியுறுத்தியும் பாதிக்கப்பட்ட பொட்டலூரணி கிராம மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் 200க்கும் மேற்பட்ட கிராமத்தை சேர்ந்த ஆண்கள், பெண்கள் உள்ளிட்டோர் மற்றும் ஜனநாயக அமைப்பினர் கலந்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நக்கீரர் தமிழ்ச் சங்கம் சார்பில் 3வது நக்கீரர் தமிழ் மாநாடு நடைபெற்றது. சங்க தலைவர் பாஸ்கரன் தலைமையில் நடைபெற்ற மாநாட்டில் தமிழ் கலாச்சாரத்தை போற்றும் வகையில் ஏராளமான குழந்தைகள் பங்கேற்ற பரதநாட்டியம் கலை நிகழ்ச்சி களை கட்டியது. தொடர்ந்து காந்தி எழுதிய சென்னை சிறகுகள் என்ற நூல் வெளியிட மதுரை ஆதீனம் வழி ஸ்ரீ ஞானசம்பந்த சுவாமிகள் பெற்றுக் கொண்டார். இறுதியாக விழாவில் பங்கேற்ற குழந்தைகள் மற்றும் மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் தனியார் திருமண மண்டபத்தில் விராட் விஸ்வகர்மா சேவாலயா, மாமல்லபுரம் விஸ்வகர்மா ஜனநல சங்கம் சார்பில் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. முகாமில் கண் விழித்திரை பரிசோதனை, கண்ணழுத்த நோய் கண்டறிதல், கண்புரை, தூர பார்வை, கிட்ட பார்வை உள்ளிட்ட கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் அதிநவீன கருவிகள் கொண்டு பரிசோதனை மூலம் கண்டறியப்பட்டு ஆலோசனைகளும் சிகிச்சையும் அளிக்கப்பட்டன. மேலும் கண் பரிசோதனையில் மூக்கு கண்ணாடி தேவைப்படுபவர்களுக்கு இலவசமாக மூக்கு கண்ணாடியும் வழங்கப்பட்டது.
திருவள்ளூர் அருகே தொம்பரமேடு ஸ்ரீ மகா கால பைரவர் திருக்கோவிலில் நடைபெற்ற ஸ்ரீ பைரவர் ஜெயந்தி விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் மங்கள வாத்தியம் முழங்க உற்சவர் கிரிவலம் வரும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் தர்மகர்த்தா பழனி ரெட்டியார் தலைமையில் ஆலய நிர்வாக குழுவினர், கிராம பொதுமக்கள் மிகச் சிறப்பாக செய்திருந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பேருந்து நிலையத்தில் உள்ள மளிகை கடையில் கடைக்கு முன்னால் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த உப்பு மூட்டைகளை மர்ம நபர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. உப்பு மூட்டைகள் அடிக்கடி காணாமல் போன நிலையில் சந்தேகமடைந்த கடையின் உரிமையாளர் கடையின் முன்பு சிசிடிவி கேமரா பொருத்தி கண்காணித்து வந்த நிலையில் உப்பு மூட்டைகளை திருடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.